ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனி அன்பு வணக்கங்கள். தெளிவற்ற தன்மை, ஆறு போல் எந்த பக்கம் போகணுமோ அந்த மாதிரி மனம் போல் போகக்கூடிய எண்ணம் படைத்த கடகராசி என்பது உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். கடகராசி என்பது முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பதை முதல் தெளிவா புரிஞ்சுக்கங்க. இது பயமுறுத்துறது இல்லை. ஒரு விஷயத்த வரப்போற விஷயத்த தயவுசெய்து, அதாவது ஸ்பீட் பிரேக் வரப்போனா எப்படி அதுக்கு பலகை போட்டு வச்சிருப்பாங்களோ அது மாதிரி நடக்க போற விஷயங்களுக்கு ஒரு சிறு பதிவாக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சுங்க. கடகராசி என்பது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றது. சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இவரோடு சேர்ந்து மாசி மாசம் 9ஆம் தேதி செவ்வாய் சேர்ந்து இணைஞ்சிருவார். அதாவது மிகப்பெரிய யோகாதிபதி. அப்ப 6 கிரகம் ஒண்ணு சேர்றப்ப நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திரும்பவும் சொல்ல, பயமுறுத்துற விஷயம் இல்லை, எச்சரிக்கை பதிவு. அப்ப ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் கிரகம் தானே சேருது, தசாபுத்தி நல்லா இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். இந்த கேள்விக்கான பதிலும், எல்லா கிரகமுமே 8ல போய் மறைஞ்சனால நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் அனைத்துமே என்ன செய்யும், சிறு பலனை தான் தரும். சார் நொடிக்கு 100 மீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய உசேன் போல்ட்டாக இருந்தாலும் சரி, சகதியில ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வச்சாகணும். புரியுதுங்களா? அதே போலதான் இந்த காலகட்டங்கள்ல கடகராசி என்பவர்கள நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே சகதியில கால் வைக்கிற மாதிரி நினைச்சு ஜாக்கிரதையா எடுத்து வச்சீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும். என்ன சார் பயமுறுத்துறீங்க? தனாதிபதி சூரியன் அவர் 8ல மறைகிறார். மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் அவர் 8ல் மறைகின்றார். ஏற்கனவே சனி 8ல இருக்கிறார், அது வேற விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன் எல்லாரும் மறைகிறாங்க. அதனால என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, எல்லா கிரகமும் கட்டி போட்ட மாதிரி நிலையில இருக்கிறப்ப உங்களுக்கு பெரிய லெவல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால இப்ப எப்படி ஓடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க கொண்டு போனாலே இந்த மாதத்தை இனிமையாக கடத்தி விடலாம். இதுதான் முதல் விஷயம். சரி, அப்ப இந்த மாசம் முழுவதுமே பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் பகவான் இன்னும் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்றார். மிகப்பெரிய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்ச ராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால முதல்ல ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள், எவ்வளவு பிரச்சனையால இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். செவ்வாய்னாலே கடன் நோய் வம்பு வழக்கு தான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுத்துருவார். அடுத்து இந்த மாதத்தின் பின்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாசம் 22ஆம் தேதி மிகப்பெரிய கிரகமாகிய சனி பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் மீன ராசிக்கு வர்றதுனால தலைமையில வச்ச கல்லை இறக்கி வச்சா எவ்வளவு ரிலீஃப் கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது ஒருத்தரை கட்டி போட்டா கட்டை குத்து விட்டா எடுத்துன்னு எழுந்திரிச்சு ஓட முடியாது இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு வார காலகட்டமும் உங்களுக்கு இந்த மூச்சு வாங்கி மெதுவா எழுந்திரிச்சு ஓடுற மாதிரி தான் சூழ்நிலை கொடுக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாதத்தை நிதானமான போக்கை கடைபிடித்து நடையுங்க. அப்ப எதுல இந்த மாதிரி கணக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, முதல் கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் முதல் சொல்றேன். இவங்க பூராமே தயவு செய்து அவசரப்படாதீங்க. இந்த மாசம் முழுவதுமே நடக்கக்கூடிய விஷயங்களை பூரா நல்ல கண்ணோட்டத்தை எடுத்து வச்சு பார்த்து அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வைங்க. அரசியல் ரீதியாக முதல்ல நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, மாணவர்களே நீங்க படிச்சதெல்லாம் மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. 10th-க்கும் 12th-க்கும் பப்ளிக் எக்ஸாம் வருது. அடுத்தடுத்த மாசங்கள்ல மற்ற பரீட்சையில மற்றவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய, மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குறிப்பிட்ட மாணவர்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் மறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால பதட்டமே தயவுசெய்து படாதீங்க. மாணவர்களுக்கு சிறு குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுல முதல் பெற்றோருடைய பங்கு தான் மிக முக்கியமானது. அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து எல்லாம் சரியாகும், பயப்படாத நிதானமா போகணும்னு சொல்லி நீங்க ஆறுதல் சொல்லி கொடுத்தீங்கனாலே கடகராசி மாணவர்களுக்கு சற்று தெளிவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால மாணவர்களை கொஞ்சம் எச்சரிக்கை நடக்க சொல்லுங்க.
அதாவது தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம். இனிமே போய் ரிஸ்க் எடுத்து அதை செய்யப்படுறது அதெல்லாம் செய்யாம கரெக்டா ஸ்டெப் எடுத்து கொண்டு போங்க. படிச்சதெல்லாம் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஒரு விஷயம். அடுத்து வந்து பொருளாதார ரீதியாக தயவுசெய்து இந்த மாசி மாசம் கடகராசிக்காரர்களை கடன் வாங்கியே தீராதீங்க. எப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி அதை அலசி ஆராய்ஞ்சு அது வாங்கலாமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு கூடுமானவரை தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. தேவையில்லாத அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவு. இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல தேவையில்லாத அந்நிய நபர்களாலோ அல்லது உங்க சொந்தக்காரங்க அல்லது நண்பர்களாலோ ஏதாவது பிரச்சனை குழப்பத்தை உண்டு பண்ணி கொடுத்து உங்களுக்குள்ள ஏதாவது கோல் மூட்டி விட்டு சண்டை போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெண்களை தயவு செய்து புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சுபமங்கலமாக வாரமாக இருந்தாலும் சரி, அந்த மாசம் பூரா நல்ல விசேஷமான மாசம் இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு நீங்க நடந்தனாலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாசம் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப மாசி மாதத்துல மகா சிவராத்திரி வருகிறது. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. மாசி மகத்துல புனித நீராடுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நிதானமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். நிதானமா கால் எடுத்து வைங்க. நிச்சயமாக நன்மை நிறைய கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். இப்ப வந்து நீங்க வந்து மாசி மாச பலன்கள்லயே நீங்க சொல்லும் போது கடகராசியை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையோட சொன்னீங்க. அதாவது கடகராசி அன்பர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பயமுறுத்தமா இருக்குன்னு சொன்னீங்க. சோ அது எந்த மாதிரியான பயமுறுத்தல், அதை பத்தி எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து அதை போகாம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற பத்தி கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கணும். ஐயா நான் திரும்பவும் சொல்லேன், இது வந்து பயமுறுத்துறதே கிடையாது. ஒரு பாதையில போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பேரிகார்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து இந்த இடத்துல வேகத்தடை இருக்கு அல்லது ரயில் கிராசிங் இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை போல வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் கிரகங்கள் இந்த மாதிரி இடத்துல மாட்டி நிக்குது. இதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பலன்கள் கிடைக்காது. அந்த பலன்கள் கிடைக்காதனால நீங்க புது புது முயற்சியில ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கடகராசி பத்தி நான் சொன்னேனே தவிர மற்றபடி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பயணம் எப்பயும் போல போய்கிட்டே இருக்கட்டும். கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கடகராசிக்காரங்களுக்கு வேலை நடக்கும், எல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் சில முயற்சிகளை பொறுத்தளவுக்கு புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. நடக்கிற விஷயத்த கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்களுக்கு. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயத்துக்கு வரவங்களுக்கு இப்ப புதுசா நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் அல்லது இப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா கூட இந்த நேரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விரும்புற பொண்ணு கூட வேணாம்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இப்போ திட்டமிடல், அதாவது இப்ப நீங்க சொல்ற அந்த எச்சரிக்கையை தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து வீடு கட்டி இப்ப அடுத்த மாசம் வந்து ஏதோ பால் காய்ச்சோ இந்த மாசம் பண்ண போற சூழ்நிலை இல்ல, ஏதாவது தடங்கள் ஏற்படுமா, அதை தள்ளி போடலாமா, அந்த மாதிரி அருமையான கேள்வி. ஏன்னா இது தவிர்க்க முடியாத கேள்வி. வீடு கட்டியாச்சு, மாசி மாசம் வந்து மங்களவார மாசம் பால் காய்ச்சணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஓகே. ஆனா இந்த பால் காய்ச்சறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆள்களை வரவழைக்கிறது அல்லது வந்து இந்த கேட்டரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து கணபதி பண்றதுக்கு ஐயரை கூப்பிடுற விஷயங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து கரெக்டா இன்னும் கொஞ்சம் பிளான் போடுங்க. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒன்னும் ஐயர் வரமாட்டாரு அல்லது வந்து கேட்டரிங் வந்து சேராது. அதனால உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் அல்லது தேவையில்ல நபர்கள் உள்ள புகுந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கன்னு சொன்னேன். மற்றபடி இந்த விசேஷங்கள் நடத்தாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகிக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நன்றி. நன்றி.